அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் எம் பஷீர் அகமது. நான் நெல்லிக்குப்பத்திலேருந்து வரேன். நான் எந்த ஜமாத்தையும் சார்ந்தவன் அல்ல. நான் தௌஹீது வளரணும், எல்லாரும் தௌஹீதை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசை உள்ளவன் நான். அப்படி இருக்கும்போது நெல்லிக்குப்பத்தில் தௌஹீது நல்லா வளர்ந்து வந்த நேரத்தில் இப்போ தாங்கள் இந்த பாக்கர் சம்பந்தமா சொல்றேன். நான் இது கேள்வி இல்லாம கூட நீங்க நான் என்னுடைய ஆதங்கமா கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது அந்த நெல்லிக்குப்பத்துல நல்லா வளர்ந்திருந்த நேரத்துல லால்பேட்டையில பாக்கர் விபச்சாரம் செஞ்சாரு, தப்பு செஞ்சாருன்ற மாதிரி நீங்க தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவர் மேல எந்த விதமான நடவடிக்கையும் நீங்க எடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் இப்ப அவர் ஒரு மோசடி இதுல ஈடுபடும் போது நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க. இப்ப அந்த நேரத்துல நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த எங்க ஊர்ல இந்த தௌஹீது ரொம்ப சூப்பரா வளர்ந்துட்டு இருந்தது. அப்படி வளர்ந்திருந்த நேரத்துல அந்த நேரத்துல நீங்க ஒரு நடவடிக்கை நீங்க பாக்கர் மேல எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா நெல்லிக்குப்பத்துல தௌஹீத் ஜமாத் உடஞ்சிருக்காது. இன்னைக்கு ரொம்ப அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்த நாங்க இன்னைக்கு ரெண்டா இருக்குது. அது முபாஹலா வரைக்கும் போனது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு, அதாவது நாங்க தௌஹீத் ஜமாத்துல இல்லைன்னா கூட தௌஹீது மேல உள்ள பட்டும் காரணமாக நாளா ரொம்ப கவலைப்பட்டேன். இதுக்கு நீங்க ஏன் முன்னாடியே நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிளவை நீங்க தடுத்திருக்கலாமே? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான சில விஷயங்களை, பிராக்டிக்கலான சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளணும். அதை புரியாதனாலதான் இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வருது. ஒரு மனிதர் ஒரு தவறு செய்ய, ஒரு கடையில் நம்ம வேலைக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறோம், தவறு செய்யறாரு, ஏதோ ஒரு தவறு செய்யறாரு, சொன்ன வேலையை செய்ய மாட்டேங்கிறாரு, ஏதோ ஒரு கட்டுப்பாடு இல்லாம நடக்கிறாரு, அது அங்க விட்டா இங்க விட்டு வைக்கிறாரு, இப்படியான ஒரு தவறுகள் பண்றாருன்னு வைங்க. ஒரு தவறை கண்டவனே என்ன செஞ்சிட மாட்டோம், கடை விட்டு போடான்னு சொல்ல மாட்டோம். என்ன பண்ணுவோம், நம்ம இப்படிலாம் செய்யாத, ஒரு வார்னிங், நாளைக்கு ஒழுங்கா நடக்கணும். ரெண்டாவது தடவை செஞ்சாருன்னு வைங்க, ஒரு 2 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி போட, 2 நாளைக்கு வராட கடைக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் அப்பா கூட்டிட்டு வாடா, அம்மா கூட்டிட்டு வாடான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணி எழுதி வாங்கிட்டு 3ஆவதா ஒண்ணு செய்வோம். அப்ப ஒரு மனிதனுக்கு பொறுக்கிறதுக்கு ஒரு லிமிட் வச்சிருப்போம். எந்த ஒரு விஷயத்துக்குமே பொறுத்துக் கொள்வதற்கு லிமிட் இருக்கிறது. இதுக்கு மேல லிமிட் கிடையாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு வரும்போது அந்த முடிவு எடுப்போம். அது கணவன் மனைவி விஷயத்தை வச்சுக்கிறீங்களேன். பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு ஒரு சண்டை வரும், வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவுற மாதிரி சண்டை போடுவாங்க. உடனே டைவர்ஸ் பண்ணிடுவாங்களா? அப்புறம் என்ன செய்வாங்க, சரி நம்ம ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு விட்டு என்ன செய்வாங்க, மறுபடியும் சேர்த்துக்குருவாங்க. மறுபடியும் சேர்ந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் பிரச்சனை வரும், மறுபடியும் சேர்ந்துக்குருவாங்க. இதுதான் உலகத்துல தனி மனிதனா இருந்தாலும், ஒரு கடையா இருந்தாலும், ஒரு குடும்பமா இருந்தாலும், ஒரு சங்கமா இருந்தாலும், ஒரு நிறுவனமா இருந்தாலும் இது மாதிரியான ஒரு வழிமுறைகளை தான் எல்லாருமே கையாளுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த பாக்கர் சம்பந்தமா ஒரு குற்றச்சாட்டு வருது. நீங்க சொன்ன குற்றச்சாட்டு முந்திய ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டு என்ன செய்யறான், அதை கூப்பிட்டு வச்சு வார்னிங் பண்ணி இதான் முதலும் கடைசியுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம், ஒரு மனிதனுங்கிறவன், மனுஷன் மனக்கு கிடையாது தானே, எந்த மனுஷனும் ஸ்லிப்பிங் தவிர வேணும்னு செய்யறானா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஒரு தடவை செஞ்சதுக்கெல்லாம் செய்ய போனா ஒருத்தர் கூட நம்ம நல்லவனா இருக்க முடியாது. ஒரு தடவை தப்பு செய்யாத ஒரு ஆள் சொல்லுங்க வைப்போம், ஒரு தடவை போய் சொல்லாதவன், ஒரு தடவை வேற மாதிரி செய்யாதவன், ஒரு தடவை ஒரு வாங்கிட்டு கொடுக்காதவன் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு தப்பு நம்ம இருக்கத்தான் செய்யும். ஒரு தடவை செய்யறது வேற, அதையே தன்னுடைய வேலையா வைத்துக் கொள்வது வேற. ஒரு சந்தர்ப்பமா இருக்கலாம், இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, இது மாதிரி நடந்திருக்கலாம். ஆள் நல்லவனாவே இருக்கிறாங்க, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு தனிமை, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி ஒரு மனுஷன் பிறண்டான்னு வைங்க. அப்ப என்ன பண்ணணும், அதை ஒரு வார்னிங்கா கொடுக்கணும். நீங்க வீட்டுல அப்படித்தான் கொடுப்பீங்க, ஒரு கடையில் அப்படித்தான் கொடுப்பீங்க, ஒரு நிறுவனத்தில் எதுல இருந்தாலும் இதுதான் ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் ஒரு தடவை அந்த மாதிரி வார்னிங் பண்ணி இதான் எச்சரிக்கை பண்ணியாச்சு. ஒண்ணு. இரண்டாவதாக என்ன செய்யறது, ஒரு தவறு வரும்பொழுது நீங்க சொல்ற சம்பவம் இரண்டாவது விஷயம். இரண்டாவதாக அதே மாதிரி ஒரு தவறு வரும்போது என்ன பண்றோம், ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு அவங்க சொல்றாங்க. நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா தவறுங்க. எடுத்தோம். எந்த அளவுக்கு எடுத்தோம், ஒரு பெரிய ஒரு பொறுப்புல உள்ள ஒரு ஆளை நீக்கி வச்சு அவர் பொறுப்புல எடுக்கப்பட்டு நினைச்சிட்டு உணர்வுல விளம்பரம் கொடுத்தோம், உணர்வுல அறிவிப்புலாம் செஞ்சோம். 44 நாட்கள் அவர் ஜமாத்துல எந்த பொறுப்புலையும் இல்ல. அவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்த ஒரு ஆளு 44 நாட்கள் என்ன இல்ல, ஜமாத்துல எந்த பொறுப்புலையும் இல்லாம அவர் கம்ப்ளீட்டா நினைச்சிட்டோம், சஸ்பெண்ட், தற்காலிக நீக்கம் செய்து வச்சிருந்தோம். இந்த 44 நாட்களுக்கு பிறகு ஒரு செயற்குழு கூடுகிறது திருச்சியில, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய செயற்குழு. செயற்குழுனா என்ன,
எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்துக்கு பேர் செயற்குழு. இப்ப கடலூர் மாவட்டத்துக்கு 10 பேர் இருப்பீங்க, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 5 பேர் இருப்பாங்க, திருவாரூர் மாவட்டத்துக்கு 7 பேர் இருப்பாங்க. மாவட்ட நிர்வாகி, கிளை நிர்வாகி இல்ல, சிதம்பரம் ஊருக்காரங்களாம் அதுல வர இயலாது. மாவட்டம், டிஸ்ட்ரிக்டுடைய நிர்வாகிகள் கூடுற கூட்டத்துக்கு பேர் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் செயற்குழுங்கிறது. அப்ப திருச்சியில என்ன பண்றோம், எல்லா ஜில்லாவுல உள்ள நிர்வாகியும் வர்றாங்க. மதுரை நிர்வாகி, மதுரை மாவட்ட நிர்வாகி, திருச்சி மாவட்ட நிர்வாகி, கடலூர் மாவட்ட நிர்வாகி, தஞ்சை மாவட்ட நிர்வாகி எல்லாருமே வர்றாங்க. அந்த பொதுக்குழு வந்து இந்த 45வது நாள் கூடுது. 44 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோமா, 45வது நாள் என்ன செய்யுது, அந்த செயற்குழு கூடுகிறது. அப்ப அந்த செயற்குழு கூடக்கூடிய நேரத்தில் முதல் நாள் என்ன செய்யறாங்க, நிர்வாக குழு நம்ம கூடுறோம். நிர்வாக குழு கூடி அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர்கிட்ட இருந்து ஒரு கோரிக்கை எல்லாம் வருது. இந்த மாதிரி எனக்கு இது பெரிய தண்டனை, இவ்வளவு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திட்டீங்க, எனக்கு தண்டனை போதும், இனிமே நான் வந்து இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அழுவாத அந்த அளவுக்கு நெஞ்சாரு. அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சார். நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டா, அப்ப இது வந்து நாங்க முடிவெடுக்க இயலாது. இது செயற்குழு கூடுது. நாளைக்கு செயற்குழுக்கு முன்னாடி உள்ளதான் நிர்வாகம் முடிவெடுக்க முடியும். காலையில விடிஞ்சா செயற்குழு நேரத்தில் நாங்க இதுல முடிவெடுக்க இயலாது. செயற்குழுல நம்ம கருத்தை கேட்போம். உங்களுக்கு கொடுத்த தண்டனை தப்பு செய்யலன்ற அர்த்தம் இல்ல, கொடுத்த தண்டனை போதும்னு முடிவெடுக்கிறது. ஒரு மனிதனை தண்டிக்கிறோம், 1 வருஷம் போதும், 2 வருஷம் போதும் அப்படின்னு முடிவெடுப்பதா, அல்ல ஜென்மத்துக்கு எடுப்பதாங்கிறது நாங்க தீர்மானிக்க மாட்டோம். அது வந்து பொதுக்குழு செயற்குழு முடிவெடுக்கும் சொல்லிவிடுறோம். செயற்குழுல என்ன செய்யறோம், நாம வந்து வைக்கிறோம் மக்கள்கிட்ட. என்ன வைக்கிறோம், இவர் வந்து தப்பு செஞ்சார் நல்லா சொன்னோம். செயற்குழு அவரை வைத்துக் கொண்டு, எல்லா நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு, இவர் தப்பு செஞ்சார், அதுல மறுப்பு இல்ல, இவர் தப்பு செய்ததற்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார், நீக்கி வைக்கப்பட்டாரு, அதுல மறுப்பு இல்ல, இப்ப நான் இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்றாரு, இந்த எனக்கு தண்டனை போதும்ங்கிறாரு, அதை வந்து அழுது உங்கள்ட்ட கேட்கிறாரு, அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த தண்டனை காலம் இவ்வளவு போதும், தண்டனை கொடுக்காம இல்ல, தண்டனை போதும்னு முடிவெடுப்போம். இல்லன்னு சொன்னா நம்ம வந்து இதை நீடிச்சிருவோம். இப்ப என்ன தண்டனை கொடுத்தோமோ இன்னும் கண்டினியூவா நீடிச்சிருவோம்னு சொல்லி செயற்குழுல கேட்கணும். நாங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வந்து இந்த முடிவை நீங்க ஏத்துக்கிறீங்க நாங்க சொல்லவே இல்லை. ஒரு ஜமாத்துல எல்லா மாவட்ட நிர்வாகிகள் கூடி இருக்கிற ஒரு சபையை அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்தை சொன்னார்களே ஆனால், அது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்குமேயானால், பொதுவான நிர்வாக விஷயங்களாக இருக்குமேயானால் அதைத்தான் ஏத்துக்கிற முடியும். 100 பேர் இருக்கிற சபையில 80 பேர் சொல்ற விட்டுட்டு 20 பேர் சொல்ற ஏத்துக்கிற முடியாது. ஏன்னா அது செட்டப் செஞ்சு போயிடும். எல்லாமே ஒரு மெஜாரிட்டி அடிப்படையில் முடிவெடுக்க முடியும். இபாதத்து வணக்க வழிபாட்டுக்கு தான் மெஜாரிட்டி கிடையாதுங்க, நிர்வாக விஷயத்துக்கு மெஜாரிட்டி தான். ஒரு ஆள் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா கூட மெஜாரிட்டி விஷயம் தலைவரை தேர்ந்தெடுப்பீங்க. அந்த அடிப்படையில் கருத்து கேட்கும் பொழுது எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, அவர் தவற உணர்ந்து அழுது மன்னிப்பு கேட்டு விட்டால் இனிமே செய்ய மாட்டோம் என்று சொன்னால் இதுவரைக்கும் கொடுத்த தண்டனை போதும். 2 கேள்வி கேட்கிறோம். இதுவரைக்கும் தண்டனை கொடுத்தது போதும்ங்கிறவங்க கையை தூக்குங்க, இது நீடிக்கணுங்கிறவங்க கையை தூக்குங்க. இதுதான் நாங்க மக்கள்கிட்ட வச்சு நாங்க ஒரு முடிவு எடுத்து இதை கொண்டு நாங்க திணிக்க கிடையாது. மக்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாருமே ஒரு 7-8 பேரை தவிர எல்லாருமே கையை தூக்கி போதும், இவர் கொடுத்த தண்டனை தான், பனிஷ்மெண்ட் தான், இதோட கேவலம் ஏதாவது இருக்கா? ஒரு பெரிய பொறுப்புல உள்ள ஒரு 45 நாளைக்கு நீக்கி வைக்கிறதுங்கிறது ஒரு கேவலம் இல்லையா ஒரு மனுஷனுக்கு? அப்ப இந்த கேவலம் அவரை திருத்திருங்கிற ஒரு அடிப்படையில் எல்லாருமே நினைச்சாங்க. எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் ஏன்னு கேட்டா அவருடைய கடந்த கால உழைப்புகளை எல்லாத்தையும் மனசுல இருக்குமா இல்லையா, அதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன செஞ்சாங்க, சரி இன்னும் ஒரு மன்னிப்பு விட்டுருவோம், இனிமேலாவது ஒழுங்கா நடப்பாருன்னு சொல்லி நினைச்சாங்க. 45 நாள் தண்டனை கொடுத்தனால விளைக்கும். தண்டனை கொடுக்காம எல்லாம் இருக்கல, மறைக்கலாம் இல்ல, வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறோம், தண்டனை கொடுத்தவர் நீக்கி இருக்கிறோம் 45 நாள். நீங்க எல்லாம் கூடிதான் நினைஞ்சிருங்க, எங்க மேல திணிச்செல்லாம் நாங்க எடுத்தோமா முடிவை, செயற்குழு நீங்க மாதிரி ஆளுங்க எல்லாரும் கூடி கையை தூக்கி அவரை சேர்த்துக்கிறங்க போதும்னு சொன்ன பிறகு அவரு அதை வந்து மன்னிப்பு கேட்டார். செஞ்சாரு, நான் தப்பு செஞ்சுட்டேன், இன்னைக்கு வரை இருக்காருல இருக்குது, இனி ஒரு காலத்தில் இந்த மாதிரி நான் தப்பு செய்ய மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நானே ஒரு பாடமா எடுத்துக்கொள்றேன், உங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும், அந்த மாதிரி நெஞ்சாரு அழுது கேட்ட உடனே மக்கள் வந்து இந்த கருத்தை நெஞ்சாங்க சொன்னாங்க. இது வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கலன்னு வராதுங்க, எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு ஒரு ஒழுங்கா நடந்திருக்கணும்ல. 3வது தடவை அது மாதிரி நடக்கும் பொழுதுதான் இப்ப செயற்குழு உறுப்பினர்கள்லாம் ஏற்கனவே அவங்க தானே சான்ஸ் கொடுத்தாங்க, அந்த செயற்குழு உறுப்பினர்களை கூடி அடிப்படை உறுப்பினர்ல நீக்கணும்ட்டாங்க சேலத்துல. இத முதல்ல செஞ்சிருந்தோம்னு வைங்க, அப்ப என்ன ஆயிருக்கு, ஜமாத்து உடைஞ்சிருக்கும். ஒரு மனுஷன் தப்பு உடனே பிரிச்சு விட்டுருவீங்களா அப்படின்னு இருப்பாங்க. இப்ப இந்த செயற்குழு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து அதுக்கு அப்புறம் நடந்ததுனாலதான் உறுப்பினரா கூட வைக்காத நம்ம பேருக்கு வந்துருச்சாங்க. இவங்க தானே கை தூக்கணவங்க, அந்த கையை தூக்கணவங்களை வச்சு நடவடிக்கை எடுக்க போய் தான் வச்சு உறுப்பினரா கூட வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 3வது தடவை நடக்கும் பொழுது அவங்க வந்து அந்த முடிவை எடுத்தாங்க.
இதுல வந்து ஒரு நிர்வாகம் என்கிற முறையில செயற்குழு ஒன்றை சொல்லும்போது நாங்க எப்படி மீற முடியும்? தனி மனிதனுடைய அதிகாரத்தில் உள்ள ஜமாத்தா இது? அப்படி நாங்க முடிவு எடுக்க மாட்டோம். எந்த முடிவு எடுத்தாலும் சரி ஒரு ஜனநாயக அமைப்புல தான் இது போய்கிட்டு இருக்கு. உங்க ஊர்ல தேர்தல் நடக்குதுன்னா உங்க ஊருக்கு தலைவர் யாருன்னு நாங்க தீர்மானிக்க மாட்டோம். நீங்களா தௌஹீதாள்களா கூடுவீங்க, எல்லாருமே சேர்வீங்க, இவர் தலைவர் முடிவெடுப்பீங்க, நாங்க ஒத்துக்கொள்வோம். அப்போ ஒரு நிர்வாக செட்டப் எல்லாமே வந்து நாங்க வந்து நீங்க சொல்றதான் கேட்டுட்டு இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் விஷயத்துல மட்டும்தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். இபாதத்துல நிர்வாக விஷயங்கள்ல எல்லாம் யார் சொல்றது கேட்போம்? அதிகமான மக்கள் சொல்வதான் கேட்க முடியும். அந்த ஜனநாயகத்தை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். இதுல வந்து பின்னடைவுக்கு என்ன இருக்குது? நீங்க இதை பின்னடைவா எடுக்காம இதை முன்னடைவுன்னு நீங்க எடுத்திருக்கணும். ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தேங்க அவசரப்படவும் இல்லை, மனிதன்கிறதையும் பார்த்தாங்க, அவகாசம் கொடுக்கிற அளவு கொடுத்தாங்க, சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னாங்க, எடுக்க வேண்டிய அளவுக்கு சின்னது எடுத்தாங்க, தூக்கி போட வேண்டிய அதையும் தூக்கி போட்டாங்க. அப்ப இவங்க கரெக்டா தானே போயிட்டு இருக்கிறாங்க. முந்தி நாங்க மறைச்சி முந்தி அவரை மன்னிச்சு விட்டு நீங்க இதை கேட்கலாம். முந்தியும் தண்டனை தான் கொடுத்தோம், ரெண்டாவது தண்டனை தான் கொடுத்தோம், ஒன்னு வந்து நிரந்தர தண்டனை தான் கொடுத்தோம். ஆனா மக்கள் அதை தற்காலிகமா ஆக்கிட்டாங்க. நம்ம நீக்கி தான் வச்சிருந்தோமே தவிர 45 நாளைக்கு பிறகு போதும்னு மக்கள் சொல்லும்போது நாங்க என்ன செய்ய முடியும்? அப்ப நாங்க மக்கள் உணர்வுகளுக்கு ஏற்றவாறு தான் பதில். அவன் தான் மக்களை பேஸ் பண்ண போகக்கூடியவன், அவன் தான் கோவப்பட்டு இருக்கணும். அவனே என்ன செய்யறான்? இல்ல இந்த தடவை மன்னிப்போம். அப்ப எந்த தைரியத்தில் மன்னிப்போங்கிறான்? மக்கள் கிட்ட சொல்லிடுவோம், மனுஷன் தானடா, தப்பு தானடா, நடவடிக்கை எடுத்தோம்லடா, ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு போயிருவான். நாங்களா மக்கள்கிட்ட பதில் சொல்ல போறோம்? மக்கள்கிட்ட கீழே உள்ளதான் சொல்லுவோம். மக்களை டெய்லி சந்திக்கிறது யாரு? இந்த மாவட்ட கிளை நிர்வாகிகள் தான் சந்திப்பாங்க. அவங்களுடைய கருத்துன்னு வரும்பொழுது நாங்க ஏத்துக்கிட்டோமே தவிர அவருக்கு எந்த வகையிலையும் வளைஞ்சு நாங்க கொடுக்கல. நாங்க இன்னும் சொல்ல போனா இதை நாங்க மறைச்ச கூட இருக்கலாமே. நீங்க சொல்ற மாதிரி இருந்தா இந்த 45 நாள் மேட்டர் ஊருக்குலாம் தெரிஞ்சா எங்க நிர்வாகிகளுக்கு தானே தெரிஞ்சு, நம்ம ஜமாத்து அமைக்கணும், ஒரே முகம் அமைக்கிறோம் அப்படின்னு நாங்க இருந்தவங்க யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? ரெண்டாவது விஷயமா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு நடந்த விஷயமா? எங்களுக்கு மட்டும்தானே தெரிஞ்ச விஷயம். அப்ப நாங்க என்ன பார்ப்போம்னு கேட்டா மறைக்கலாம் மாட்டோம். என்ன மறைக்குவோம்? ஒரு தடவை ஒரு மன்னிப்பு மனுஷனுக்கு உண்டு, அந்த ஒரு தடவை எச்சரிக்கை பண்ணி நிர்வாகத்தில் வச்சோம், ரெண்டாவது பப்ளிஷ் பண்ணோம், மூணாவது தடவை தூக்கி போட்டோம். இப்படித்தான் உலகத்தில் ராஜ் உலகத்தான் ஒரு காரியம் செய்வாங்க. அதனால இதுல பின்னடைவு நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் இதுலதான் ரொம்ப ஒரு சுன்ன ஜமாத் ஆட்கள் அந்த பேரணாம்பட்டு இந்த மாதிரி ஊர்கள்ல எல்லாம் இவங்க மாதிரி ஒரு ஜமாத் இருக்காப்பா, எவ்வளவு பெரிய பொறுப்புல தூக்கி போட்டு விட்டுறாங்க ஒரேடியா, தப்புன்னு வெட்டி எரிஞ்சு போடுறாங்க, பெரிய ஆள் பார்க்க சின்ன ஆள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு சுன்ன ஜமாத்துல தீர்மானம் போடுற அளவுக்கு நம்மள அப்படி இருக்கிறோமா? அவங்க இவங்க மட்டும் தானே இருக்கிறாங்கன்னு பேசுற அளவுக்கு தான் இது இருக்கே தவிர நமக்கு இதனால ஒரு பின்னடைவும் வரல, விளைவிக்கணும். இன்னும் சொல்ல போனா பின்னடைவுன்னு எதை வச்சு சொல்றீங்க? நீங்க அன்னைக்கு சொன்னதை விட உங்க நெல்லிக்குப்பத்துல தௌஹீத் நம்பர் குறைஞ்சு போய் கூடி இருக்குதா? சில ஆட்கள் வேண்டாம் மாறி போய் தப்பா இந்த கொள்கை இல்லாம போயிருப்பாங்களே தவிர தௌஹீத் ஜமாத்துடைய சகோதரர்களை நீங்க சொல்லுங்க கூடவா குறைவாங்க? கூட தானே அன்னைக்கு இருந்து அதிகம் தானே இருக்கிறாங்க. அப்ப வந்து மக்கள்கிட்ட அதிகமான மக்களுக்கு தான் ரீச் ஆயிருக்கிறது, பின்னடைவுலாம் ஏற்படல. சில பேர் இதை தப்பா புரிஞ்சுட்டு நினைச்சிட்டாங்க. 5 பேர் போனாங்க, 50 பேர் வந்திருக்கிறாங்க. 5 பேர் போயிருப்பாங்க, 50 பேர் நினைச்சிருக்காங்க. அதை விட அதிகமான மக்கள் சிந்திச்சு பாக்குறவங்களுக்கு இதான் மனுஷன்கிற முறையில இந்த இடத்தில் நீங்க இருந்தா எதை செய்வீங்க? நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த இடத்தில் நம்ம இருந்தா என்ன செய்வோம்? நீங்க தான் மாநில தலைவர், செயற்குழுலாம் சேர்ந்து சொல்றாங்க, நீங்க என்ன செய்ய முடியும்? இப்ப இதான் மேட்ரு. நம்ம என்ன செய்யணும்? எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம அந்த இடத்துல நிப்பாட்டி பாத்துறணும், நம்ம இருந்தா என்ன செய்வோமோ அதான் அவங்க செஞ்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. சிம்பிளா புரிஞ்சுக்கிற விஷயத்த ஒரு வரட்டுவாதம் பண்ணி என்ன செஞ்சாங்க, எடுத்து விட்டாங்க. அதான் விஷயம்.